EVP Film City உரிமையாளர் அளித்த மோசடி புகாரின் அடிப்படையில் ஆடை வடிவமைப்பாளரும் இன்ஸ்டா பிரபலமுமான பார்வதி என்பவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யார் இந்த பார்வதி, என்ன மோசடி என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். சென்னை பூந்தமல்லி அருகே உள்ள EVP Film Cityயில் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித் என பல்வேறு முன்னணி நடிகர்களின் திரைப்படங்கள் படமாக்கப்பட்டுள்ளன. இதேபோல் பல்வேறு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கான செட்டுகளும் அமைக்கப்பட்டு படமாக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த EVP Film Cityயின் உரிமையாளரான சந்தோஷ் ரெட்டி மீது அண்மையில் பெங்களூரு அருகே உள்ள வயாலி காவல் நிலையத்தில் பெண் ஒருவர் பரபரப்பு புகார் அளித்திருந்தார். அதில் ஆடை வடிவமைப்பாளரான பார்வதி என்ற அந்த பெண் தன்னை EVP Film City உரிமையாளர் சந்தோஷ் ரெட்டி காதலிப்பதாக கூறி தொல்லை கொடுத்து வந்ததாக புகார் மனுவில் குற்றம் சாட்டினார். மேலும் காதலிக்க மறுத்ததால் தன்னையும் தனது பிள்ளைகளையும் கொன்று விடுவதாக கொலை மிரட்டல் விடுத்ததாக அந்த புகாரில் தெரிவித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் சந்தோஷ் ரெட்டி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து சென்னை ஆவடி காவல் ஆணையகத்தில் புகார் குறித்து நேரில் ஆஜரான EVP Film City உரிமையாளரான சந்தோஷ் ரெட்டி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆடை வடிவமைப்பாளர் பார்வதி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். நிகழ்ச்சி ஒன்றில் அறிமுகமான பார்வதி தன்னை இன்ஸ்டா பிரபலம் என்றும் ஆடை வடிவமைப்பாளர் என்றும் அறிமுகம் செய்து கொண்டதாக கூறினார். இருவரும் நன்றாக பழகிய நிலையில் வீட்டு சுப நிகழ்ச்சிக்காக ஆடை மற்றும் வைர நகைகளை குறைந்த விலைக்கு வாங்கி தருவதாக கூறி 1.5 கோடி ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றிவிட்டதாக கூறினார். மொத்தம் வந்து 1,38 லட்சம் ரூபாங்க அமௌண்ட்டு அக்கௌண்ட்டில் போயிருக்கு. எல்லாமே அக்கௌண்ட்டில் போயிருக்கு. வாட்ஸ்அப் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். வாட்ஸ்அப் ப்ரூஃப் இருக்குது. நீங்கள் ஆள் அனுப்புங்க, நான் வந்து மெட்டீரியல்லாம் நான் தரேன்னாங்க. எதுவுமே கொடுக்கலங்க. ஒன்றுமே சொல்ல முடியாதுங்களே, ப்ரூஃபே இல்லைங்களே. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆயிருந்தா எதுக்குங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேமெண்ட்டை போட போகிறோம்? இப்போ எங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க ஃபஸ்ட்டு பணம் வாங்க மாட்டாங்க. நாங்கள் எப்படி அவங்களுக்கு பணம் போடுவோம்? பணத்தெல்லாம் வாங்கிட்டு தானே இந்த ஹராஸ்மெண்ட்ன்றாங்க. இதுகுறித்து கேட்க தொடர்பு கொண்ட போது தன்னிடமா பணம் கொடுத்தீர்கள், கொடுத்த இடத்தில் கேளுங்கள் என கூறியிருக்கிறார் பார்வதி. இதனால் ஆத்திரமடைந்த சந்தோஷ் ரெட்டி கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி நசரத்பேட்டை காவல் நிலையத்திலும் ஆவடி காவல் ஆணையகர மத்திய குற்றப்பிரிவிலும் பார்வதி மற்றும் அவரது நண்பர் நிதிஷ் ஆகியோர் மீது புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் இருவர் மீதும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பார்வதியின் வங்கிக் கணக்கையும் முடக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. பார்வதி தான் மிரட்டியதாக பெங்களூர் காவல் நிலையத்தில் கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி பொய் புகார் கொடுத்திருப்பதாக குறிப்பிட்ட சந்தோஷ் ரெட்டி அதற்கு பின்னர் தான் பார்வதி தரப்புக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டு இருப்பதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து செப்டம்பர் 17ஆம் தேதி தான் அளித்த புகாரில் போலீசார் பார்வதியை விசாரணைக்கு அழைத்த போது விசாரணைக்கு ஆஜராகாமல் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததாக குறிப்பிட்டார். இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதன் காரணமாகவே செப்டம்பர் 25ஆம் தேதி தன் மீது வயாலி காவல் நிலையத்தில் பார்வதி புகார் அளித்திருப்பதாக கூறினார். நான் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு போய் ஹான்ஸ்பேட்டர் பெயில் அப்ளை பண்ணுறாங்க. ஹான்ஸ்பேட்டர் பெயிலுக்கு இதாகுது, கேன்சல் ஆகுதுன்னு தெரிஞ்சவொடனே 2 நாளில் போய் பெங்களூரில் போய் பொய் புகார் ஒன்று அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் 14/7/2005 தான் வந்து நான் அந்த 14/7க்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து பேமெண்ட்டே கொடுத்துருக்கோம். எல்லா பணமும் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் தான் நாங்கள் பேமெண்ட்டை எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் அனுப்புகிறோம். ஒரு கம்ப்ளைண்ட் வந்து 34 லட்ச ரூபா கம்ப்ளைண்ட் வந்து நசர்பேட் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாங்க. அதுக்கு எஃப்ஐஆர் ஆகிடுச்சுங்க. எஃப்ஐஆர் ஆகி 2-3 நாள் ஆகுது. இன்னும் அவங்கள வந்து தேடிட்டு இருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில. அதே மாதிரி இங்கே சிசிபியில் பார்த்தீங்கன்னா 1,05,00,000 ரூபாய்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அந்த கம்ப்ளைண்ட்டு அது இன்வெஸ்டிகேஷனில் ஓடிட்டுருக்குங்க. அதுக்கும் எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் அமைச்சிருக்கோம். எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வச்சுருக்கோம். வாட்ஸ்அப் ப்ரூஃப்லேருந்து எல்லாமே வச்சுருக்கோம். சமுதாயத்தில் செல்வாக்கான நபர்களை குறிவைத்து பார்வதி தொடர் மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவும் கடந்த 2023ஆம் ஆண்டு விசாகப்பட்டினத்தில் பிரபல தொழிலதிபரிடமும் கர்நாடகாவைச் சேர்ந்த பிரபல ஜவுளி தொழிலதிபரையும் தன்னை ஏமாற்றியது போலவே நூதன முறையில் ஏமாற்றியிருப்பதாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.